புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா ஜம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், இங்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இஸ்லாமிய இனிய பெருநாள் ஈகை திருநாளின் மனங்கனிந்த வாழ்த்துக்களை ஜமாத்தார்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஜமாத்தார்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமுதாய ஒற்றுமையையும் தலைமைக்கு கட்டுப்படுதலும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன செய்தியை பேசினாலும் அதை உடனே உள்ளூர் அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பழக்கம் நல்ல பழக்கம் அல்ல. காரணம், உரையாற்றுகின்ற உலமாக்கள் ஆயத்துகளை, ஹதீசுகளை, இஸ்லாமிய வரலாறுகளை நினைவுபடுத்தி சொல்வது என்பது அது அவர்கள் மீது கடமை. அதை உடனே உள்ளூர் அரசியலோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது தவறு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? தலைமைக்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்பது இந்த மார்க்கத்தினுடைய வலிமையான தகர்க்க முடியாத வெற்றியினுடைய அடிப்படை. அதுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த தலை சிறந்த தத்துவ ஞானிகள், மாமேதைகள், வழிநடத்திய அரசியல் ஆளுமைகள், ஆன்மீக சிகரங்கள், அவர்கள் கடைசியாக கண்ட காட்சி, கடைசியாக பேசிய வார்த்தைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பார்த்த காட்சி என்ன தெரியுமா? கடைசியாக பார்த்த காட்சி ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேறு 2 சஹாபாக்களுடைய தோள் புஜத்தில் கையை போட்டுக்கொண்டு கால்களை பல போர்க்களங்களில் எதிரிகளுக்கு முன்னால் கலங்காமல் அசையாமல் நின்ற அந்த புனிதமிக்க வரக்கத்தான கால்கள் பூமியிலே வைக்க முடியாமல் தரையிலே இழுத்துக்கொண்டு கோடு போட்டுக் கொண்டு வந்த நேரத்திலும் தனக்கு பதிலாக அடுத்தபடியாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 3 நாட்கள் இமாமாக நிறுத்தி ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பின்னால் தொழ வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பின்னால் தொழச் சொல்லி ஏவினார்கள். 3 நாட்கள் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தில் நின்று இமாமாக நின்று ஜமாத்தாக தொழ வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பார்த்த காட்சி திங்கள் கிழமை லுஹருடைய தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒற்றை தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ராணுவ அணிவகுப்பை போன்று பள்ளிவாசலில் நின்று தொழுகின்ற காட்சியை தன்னுடைய ஜன்னல் வழியாக, தன்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியாக அந்த காட்சியை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னலுடைய திரையை தொங்க விட்டார்கள். அவ்வளவுதான். வரலாற்று ஆசிரியர்கள், ஹதீசுகளை வல்லுநர்கள் சொல்கிறார்கள், தன் சமுதாயம் ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் அணிவகுத்து நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்ததுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற மகத்தான ஆளுமையின் மிகப்பெரிய வெற்றி. அதுதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், ஒற்றுமை தவறினால்
கட்டுப்பாடு தவறினால், கருத்து வேற்றுமை சின்ன சின்ன விஷயங்களிலும் கருத்து வேற்றுமை தலை தூக்கினால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய வார்த்தையில் கேளுங்கள். அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அதிகாரம் மிக்கவர்களுக்கு, தலைமை பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், கட்டுப்படாவிட்டால் அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாஸு, சின்ன சின்ன விஷயங்களிலே தர்க்கம் செய்யாதீர்கள். அப்படி தர்க்கம் செய்தால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் சிதறி போவீர்கள். தஃப்ஷலு என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? வலுவான ஒரு கயிறை பிரித்து அதை தூள் தூளாக மாற்றுவதற்கு தான் தஃப்ஷலு என்ற வார்த்தை. அப்படி நீங்கள் சிதறி போனால் ஃபதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய வெற்றி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய வெற்றி போய்விடும். இதற்கு அந்த காலத்திலிருந்து நாம் வாழுகின்ற இந்த காலம் வரை ஏராளமான உதாரணங்கள் உண்டு. அரசியல் உலகத்திலும் ஆன்மீக உலகத்திலும் நாம் ஒற்றுமையை தவறவிட்டால், தலைமைக்கு கட்டுப்படாவிட்டால் நம்முடைய வெற்றி என்பது எட்டாக்கனியாக மாறிவிடும் என்பதை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உஹது போர்க்களம், உஹது களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்கலைகள் அத்தனையும் தெரிந்த நுணுக்கமான ஒரு போர்ப்படை தளபதி, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. வெறுமனே மெம்பரிலே இருந்து கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் செய்திகளை மட்டும் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்திலே நின்று வாளெடுத்து எதிரிகளோடு போர் புரிந்த மகத்தான தளபதி, போர் வியூகங்களை வகுப்பதிலே மிகப்பெரிய ராஜதந்திரி. அவர்களுடைய வியூகங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் பேரருளை முழுமையாக பெற்ற ஒரு மகத்தான தலைவர். அல்லாஹ் தன்னை பற்றி அசீஸ் என்று சொல்லுகிறான். அசீஸ்னா என்ன? தோல்வியே பார்த்திராதவன் என்று பொருள். அசீஸுக்கு அர்த்தம் தான். டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். அசீஸ் என்ற வார்த்தைக்கு தோல்வியே கண்டுராதவன். இதே வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். தன்னை அசீஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அசீஸ் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அசீஸுன் அலைக்கும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் தோல்வியே கண்டுராதவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் தோல்வியை கண்டார்கள். என்ன காரணம்? சமுதாயம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த ஹதீஸுக்களை வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒட்டுமொத்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள். மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், ரசூலுல்லாஹ் என்ற தலைமையின் உத்தரவு ஒரு இடத்தில் மீறப்பட்டது. வெற்றி முகமாக இருந்த உஹது தோல்வி முகமாக மாறியது. ஒரு 50 பேரை, மிகச்சரியான வீரர்கள், எவ்வளவு பெரிய படை வந்தாலும் அம்பு மழை பொழித்து விரட்டி அடிப்பதிலே திறமையான 50 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து உஹது மலை அடிவாரத்தில் எல்லா சஹாபாக்களும் நின்றாலும் உஹது மலையின் உச்சியிலே அந்த 50 பேரையும் நிறுத்தி அவருக்கு ஒருவரை தளபதியாக நியமித்து ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், கீழே நாங்கள் போர் புரிந்து கொண்டிருப்போம். நல்லா கவனிங்க, கீழே நாங்கள் போர் புரிந்து கொண்டிருப்போம். களத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை தருவான். எதிரிகளை நாம் வெற்றி கொள்வோம், வீழ்த்துவோம். நாம் வெற்றி கண்டாலும் ஒருவேளை அல்லாஹ்வின் நாட்டப்படி தோல்வியை தழுவினாலும் வீரமரணம் அடைந்தாலும் இந்த மலையிலிருந்து என் உத்தரவு இல்லாமல் நீங்கள் யாரும் கீழே இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். போர் நடந்தது.
மகத்தான வெற்றி. எதிரிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்திலிருந்து துரத்தி அடித்தார்கள். எதிரிகள் சிதறி ஓடினார்கள். கீழே இருக்கின்ற சஹாபாக்கள் எதிரிகள் விட்டு சென்ற கனிமத் பொருட்களை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தார்கள். மேலே இருக்கக்கூடியவர்கள் சில பேர் நாமும் கீழே இறங்கலாம் என்று சொன்னார்கள். போர்ப்படை தளபதியாக இருக்கின்ற தலைமை சொன்னார், இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை கவனியுங்கள். கீழே நிற்கின்றவர்கள் வெற்றி பெற்றாலும், கீழே நிற்கின்றவர்கள் தோல்வி பெற்றாலும், தோல்வி அடைந்தாலும் என் உத்தரவு இல்லாமல் கீழே இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் கீழே இறங்கக்கூடாது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சில பேர் யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு வேணும்னே மாற்றம் செய்ய மாட்டாங்க. சஹாபாக்கள் அப்படிப்பட்ட மகத்தானவர்கள். அவர்களுடைய ஆய்விலே தவறு. சில பேர் சொன்னாங்க, அது சொன்னதெல்லாம் சரிதான், அது போர் முடிகின்ற வரை, இப்பொழுது போர் முடிந்து விட்டது, எல்லோரும் எதிரிகள் ஓடிவிட்டார்கள், கீழே இருக்கின்றவர்கள் பொருட்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் இறங்கலாம். கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரே ஒரு உத்தரவு தவறவிடப்பட்டது. ஒரு 30 பேர் கீழே இறங்கிவிட்டார்கள். எதிரிகளின் படையிலே அந்த நேரத்தில் தளபதியாக இருந்தவர்கள், பின்னாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹாலித் பின் வலீத் அவர்கள், அந்த நேரத்தில் அவர் தளபதி. இந்த மலை வழியாக பின்புறமாக வந்து அந்த மலையிலே ஏறி மேலே இருந்து கீழே இருக்கின்றவர்கள் மீது அம்பு மழை பொழிந்து வெற்றி முகமாக இருந்த உஹதை தோல்வி முகமாக மாற்றினார். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை என்ற ஒரு வார்த்தையின் உத்தரவு மீறப்பட்டது. சமுதாயம் வெற்றி பாதையில் சென்றது, அந்த தோல்வியை தழுவியது. ஒரு குடும்பம் என்று ஒன்று இருந்தால் தலைவராக இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய தலைவருக்கு உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும். ஒரு பள்ளிக்கூடம் என்று ஒன்று இருந்தால் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியருக்கு கட்டுப்பட வேண்டும். ஆசிரியர்கள் அனைவரும் தலைமை ஆசிரியருக்கு கட்டுப்பட வேண்டும். தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் கல்வியிலாக்க அதிகாரிக்கு கட்டுப்பட வேண்டும். இது ஒரு சங்கிலி தொடர் போன்றது. இந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டால் நஷ்டம் நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அற்புதமான ஒரு சஹாபி. அவரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படையை போர்க்களத்திற்கு அனுப்பினாலும் வியாழக்கிழமை அனுப்புவார்கள். நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், வியாழக்கிழமை தான் படையை அனுப்புவாங்க. ஒரு போர் படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே இப்படி சொன்னார்கள். நான் ஒரு சஹாபியின் பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை தளபதியாக நியமிக்கிறேன், அவர் இறந்து விட்டால் இவரை தளபதியாக நியமிக்கிறேன். இரண்டாவது ஒரு ஆளு, அவரும் இறந்து விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை தளபதியாக நியமிக்கிறேன், அவரும் இறந்து விட்டால் போர்க்களத்தில் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி யாரை தலைவராக தளபதியாக தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர் தலைமையிலே அந்த போரில் வெற்றியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். 3 பேர் பேரை சொன்னாங்க. முதல்ல ஒரு ஆள் பேரை சொல்லி, அவர் ஷஹீதாகிவிட்டால் இவர் தளபதியாக இருப்பார், இவர் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீத் தளபதியாக இருப்பார், அவரும் ஷஹீதாகிவிட்டால். 4வது ஆள் ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்களே ஆலோசனை செய்து ஒருவரை தளபதியாக எடுத்துக் கொள்ளுங்கள், அவர் தலைமையிலே வெற்றி பெறும். பக்கத்தில் இருந்த ஒரு யூதர் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த 3 பேருமே இறந்துருவாங்க என ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அவர் இறந்தால் இவர், இவர் இறந்தால் இவர், அவர் இறந்து விட்டால் வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு யூதனுக்கு தெரிந்தது, பரிபூர்ணமான முஸ்லிமான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அனுப்பிவிட்டு ஜும்மாவுடைய மெம்பரிலே நிற்கிற பொழுது கீழே சபையிலே முதல் சஃபிலே அமர்ந்திருந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை பார்த்து விட்டார்கள். பெருமானாருக்கு முகத்தில் கவலையின் ரேகை தெரிந்தது. ஜும்மா முடிந்ததற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை அழைத்தார்கள். படையை நேற்றே நான் அனுப்பிவிட்டேனே, நீங்கள் ஏன் போகவில்லை? நீ ஏன் என்னுடைய உத்தரவுக்கு ஏன் மாற்றம் செய்தாய் என்று கேட்ட பொழுது இந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும்
இந்த போர்க்களத்தில் நான் நிச்சயம் ஷஹீதாகி விடுவேன், நான் உயிரோடு களத்திலிருந்து திரும்ப மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய நல்ல குதிரையை நான் வைத்திருக்கிறேன். கடைசி ஜும்மாவை உங்களோடு ஜமாத்தாக தொழுவிட்டு காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய என் குதிரையின் மீது ஏறி அந்த படைக்களத்தை நான் பிடித்து விடுவேன். உங்களோடு கடைசியாக ஜும்மாவை சேர்ந்து தொழ வேண்டும் என்ற ஆசையினால் நான் உங்களுடைய உத்தரவுக்கு மாற்றம் செய்து விட்டேன். உங்களுடைய உத்தரவுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வேண்டுமென்றே மாற்றம் செய்யவில்லை, ரசூலுல்லாஹ்வின் மீது கொண்ட பிரியத்தினால் மாற்றம் செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, எல்லா மனிதர்களும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற பொழுது நீ அரை நாள் தாமதமாக சொர்க்கம் செல்லுவாய். ஹதீஸில் வருகிறது, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, நீயும் சொர்க்கத்துக்கு போவ, அரை நாள் தாமதமாக சொர்க்கம் செல்லுவாய். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க நினைக்கலாம் அரை நாளுங்கிறது 12 மணி நேரம் தானே என்று நினைக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன யௌமன் இன்த ரப்பிக் கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅுது, நாளை மறுமையில் ஒரு நாள் என்பது நீங்கள் இந்த உலகத்தில் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. அப்படியானால் 500 ஆண்டுகள் கழித்து தான் நீ சொர்க்கம் செல்லுவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை பார்த்து சொன்னார், எந்த வார்த்தைகள் வந்தாலும் நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் ஸம்உ வ தாஆ, காது கொடுத்து கேளுங்கள், முழுமையாக கட்டுப்படுங்கள். மார்க்கத்திற்கு முரணான காரியமாக இருந்தால் ஃபலா ஸம்அ வலா தாஆ, கேட்கவும் வேண்டாம் கட்டுப்படவும் வேண்டாம். மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை நமக்கு தலைமையேற்றிருக்கின்றவர் சொன்னார், கட்டுப்படவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம். மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயமாக இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு நாம் பிரிக்கப்பட்ட நூல்களை போன்று சிதறிவிடக் கூடாது. இன்னைக்கு பலஸ்தீன் 47,000 குழந்தைகள் கடந்த 3 மாதங்களில் 47,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இந்த சமுதாயத்தின் பேரழிவுக்கு என்ன காரணம்? 57 அரபு நாடுகள் கூட்டமைப்பில் அதில் ஒற்றுமை இல்லை. ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரம் 57 அரபு நாடுகளின் கூட்டமைப்பின் கையில் இருக்கிறது. அவர்கள் நினைத்திருந்தால் 10 நிமிடத்தில் பலஸ்தீன் மீது உண்டான தாக்குதலை நிறுத்த முடியும். ஒற்றுமை இல்லை, அதனால் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது? எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு உள்ளே தொழ வேண்டும். கூட்டம் அதிகமாக இருந்து நீங்கள் தெருவிலே வந்து தொழுது விட்டால் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்படும், வாகன ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். நேற்று நடு இரவிலிருந்து, பெருநாள் என்று உலகத்திற்கே தெரியும், நடு இரவிலிருந்து 9 நாட்கள் இறைச்சி, மீன், கோழி வாங்குவதற்கு தடை. நீ முஸ்லிமாக இருந்தாலும், அல்லாஹ் உனக்கு விருந்தளிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும், இந்த நாளில் நீ நினைத்த உணவை உண்ண முடியாது. தட்டி கேட்பதற்கு, குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. காரணம் என்ன? ஒற்றை தலைமை இல்லை. தலைமை இருந்தால் கட்டுப்படுதல் இல்லை. சுதந்திர இந்தியாவில் ஒற்றை தலைமைக்கு இந்த சமுதாயம் கட்டுப்பட்ட வரை நாம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறோம். தலைமைகள் இல்லாமல் இல்லை. தேசிய அளவில் இந்த சமுதாயத்திற்கு கட்டுப்படுகின்ற தன்மை இல்லாததின் காரணத்தினால் தகுதியான எத்தனையோ ஒரு தலைமைக்கு வராமல் ஒதுங்கி நிற்கிறார். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சில ஆட்சியாளர்கள், சில தலைவர்கள் யஸ்அலூன ஹக்கஹும் வ யம்னஊன ஹுகூகனா ஃபமாதா தஅமுருனா. அழகான கேள்வி கேட்டார். சில தலைவர்கள் அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை எங்களை செய்ய சொல்கிறார்கள்,
எங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை மறுக்கிறார்கள். அவருக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை தடுக்கிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் நாங்க என்ன செய்வது? எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர் செஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய சொன்னால் பரவாயில்லை. எங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை தடுக்கிறார். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுமாறு வலியுறுத்துகிறார். இப்ப என்ன சொல்றீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை எதிர்பார்க்காமல் அவரை புறக்கணித்தார். ஏன்னா வஹி வரல. ரசூலுல்லாஹ் அவர் கேட்ட கேள்வியை புறக்கணிச்சாங்க. அவர் விடல, திரும்பவும் கேட்டார். சில தலைவர்கள் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய் என்று வலியுறுத்துகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை செய்ய மறுக்கிறார்கள். இப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், அப்படி தலைமை உங்களுக்கு வாய்த்தால் ஃபஸ்பிர், பொறுமையாக இரு, பொறுமையாக இரு, நீ கட்டுப்படு. ஏன் தெரியுமா? ஒரு அழகான வசனத்தை ஓதி காட்டினார்கள். அலைஹி மா ஹும்மில வ அலைக்கும் மா ஹும்மில்தும். அவர் மீது கடமையான விஷயங்களை அவர் செய்ய வேண்டும், உன் மீது கடமையான விஷயங்களை நீ செய்ய வேண்டும். அவர் மீது கடமையான விஷயத்தை அவர் தவறியதின் காரணத்தினால் நானும் என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அவர் மீது கடமையான விஷயத்தை அவர் தவறினால் அல்லாஹ் அதற்கு தண்டனை தருவான். ஆனால் உன் மீது நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் தவறுக்கு தவறு தீர்வாகாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான். தவறுக்கு இன்னொரு தவறு தீர்வாகாது. அவர் சரியில்லையா, கடமைகளை செய்யவில்லையா, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நீ பொறுமையாக இரு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். நான் ஆரம்பத்தில் பயானிலே ஓதி காட்டிய அந்த வசனம், வலா தனாஸு, தர்க்கம் செய்யாதீர்கள், ஃபதஃப்ஷலு, நீங்கள் சிதறி போவீர்கள், வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய வெற்றி போய்விடும். அந்த வசனம் அதோடு முடியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும், வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். கட்டுப்படுவதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களோடு இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள், ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாத மாணவர்கள், தலைமை ஆசிரியருக்கு கட்டுப்படாத ஆசிரியர்கள், தலைமைக்கு கட்டுப்படாத சமுதாயம், ஆன்மீக வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு கட்டுப்படாத முக்ததிகள், தொழுகை, ஒரு இமாம் தக்பீர் கட்டிவிட்டார், அவர் ஒரு அரை மணி நேரம் ஓதுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வெயிலில் உதாரணத்திற்கு நாம் நின்றுதான் ஆக வேண்டும். அவர் ஓதுவார், 10 நிமிஷத்தில் நாம புரிஞ்சால் தொழுகை செல்லாது, மார்க்கம் சொல்கிறது. காரணம், அப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கனியை தொட்டு கூட பார்க்க முடியாது. எண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் உஸாமா என்ற 18 வயது சிறுவரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 18 வயது சிறுவர், அவரை ஒரு போர்ப்படைக்கு தளபதியாக நியமித்தார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள், அனுபவத்திலும் அறிவிலும் கல்வியிலும் ஞானத்திலும் வயதிலும் மூத்தவர்கள் இருந்தார்கள். 60 வயதை தொட்டவர்கள், 70 வயதை தொட்டவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் அடிமை வம்சத்தை சார்ந்தவர், ஆனாலும் நீங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர் வலவுக்கான அப்தன் ஹபஷியன், அபிசீனிய நாட்டு அடிமையாக இருந்தாலும் சரி, உருவத்திலே கஅன்ன ரஅஸஹு ரஅஸ ஸபீபி, ஒருவருடைய தலை திராட்சை பழத்தினுடைய தலையை போன்று இருந்தாலும் சரி, தலையே திராட்சை பழம் மாதிரி இருந்தா, உருவத்துக்கு அல்ல முக்கியத்துவம், உறவுக்கு அல்ல, வயதுக்கு அல்ல. நம்மோடு படித்தவர், நம்மளை விட சின்ன வயசாளே, அவன் சொல்லிலாம் நம்ம கேட்க முடியுமா? இது போன்ற வார்த்தைகள் அனைத்திற்கும் இந்த வார்த்தை முற்றுப்புள்ளியாக இருக்கிறது. நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை இந்த
ஈது பெருநாளுடைய செய்தியாக முன்னிறுத்தி இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை, யாரையும் குறை சொல்லுகின்ற குத்தி பேசுகின்ற எந்த விதமான எண்ணமும் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்லை. சமுதாயத்தின் நலன் கருதி மட்டுமே என் அடியாள மனதிலிருந்து இதை பேசுகிறேன் என்பதை நிறைந்த சபையிலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே,